இங்கே பாருங்கம்மா, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. அதனால் நாங்கள் மீன்லாம் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், பாறை மீன், வவ்வா மீன் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். எங்கள் ஊரில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நண்டு வாங்கியிருக்கோம். நண்டு எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். இறால் வாங்கியிருக்கோம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் வவ்வா மீன் இப்படி நைஸாக அரியணும். ரெக்கையெல்லாம் சைடெல்லாம் அரிஞ்சிட்டு, இது ரொம்ப தேய்க்க வேண்டாம், லேசாக தேய்ச்சா போதும். தேய்ச்சிட்டு நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். இதேமாரி நீங்களும் செய்யுங்க. செஞ்சுட்டு இந்தமாரி கண்ணெல்லாம் பிச்சுட்டு, செவுல்லாம் எடுத்துட்டு, குடல்லாம் நல்லா எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, நான் அரிஞ்சிட்டு நைஸாக பீஸ் போடுறோம் பாருங்கள். அதுமாரி நீங்களும் போடுங்க. போட்டுட்டு நல்லா சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த இது பாறை மீன் வாங்கியிருக்கோம். பாறை மீன் கொஞ்சம் பிளால்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா ரெக்கையெல்லாம் அரிஞ்சிட்டு இந்தமாரி கல்லில் போட்டு நல்லா தேய்க்கணும். இல்லைன்னா சொர சொரன்னு பிளால் இருக்கும். அதனால் நல்லா நான் தேய்க்கிறேன் பாருங்கள். இதேமாரி தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, நல்லா அருவாமனையில் ரெக்கையெல்லாம் அரிஞ்சு எடுத்துட்டு, செவுல்லாம் எடுத்துட்டு, நல்லா பீஸ் போட்டு நைஸாக பீஸ் போட்டு நல்லா மசாலாலாம் தடவி நான் எப்படி கழுவுறேன் பாருங்கள். இதுமாரி நல்லா க்ளீன் பண்ணிடணும். குடல்லாம் எடுத்துட்டு நல்லா நான் 5, 6 நடை தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நான் எப்படி கழுவுறேன்னு பாருங்கள். இந்தமாரியே நீங்களும் கழுவுங்க. இந்தமாரி குடல்லாம் எடுத்துட்டு நல்லா 4, 5 தடவை தண்ணியை ஊற்றி நல்லா பளிச்சுன்னு வர்ற வரைக்கும் நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் பீஸ்லாம் இப்படி குட்டி குட்டியாக போட்டிருக்கோம் பாருங்கள். இந்தமாரி தான் போடணும். போட்டால் தான் குழம்புல போட்டால் உப்பு, காரம், மிளகாத்தூள்லாம் உரைக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். பெருசாக போட்டால் டேஸ்ட் வராது, சப்புன்னு கிடக்குற மாதிரி இருக்கும். அதனால் நைஸாக அரிஞ்சிக்கோங்க. இந்த பாருங்கள் நான் எப்படியெல்லாம் அரிஞ்சிருக்கேன்னு. வந்தது நம்ம வால் தலையெல்லாம் குழம்புக்கு எடுத்துக்கிட்டு பீஸெல்லாம் எடுத்து நம்ம வறுவலுக்கு பெசரிக்கலாம். நான் எப்படி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் குழம்புக்கு. இந்த இறால் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எங்கள் ஊரில் இறால்லாம். நல்லா இறாலில் நைஸ் மண் நிறையா இருக்கும். அதனால் நல்லா ஒரு 5, 6 நடை நல்லா கழுவி நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம வச்சுக்கணும். அதுமாரி நண்டும் நல்லா இந்த இதெல்லாம் இருக்கும், அதில் குடல்லாம் அதெல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா பிச்சு எடுத்துட்டு நல்லா கழுவி இந்தமாரி உடச்சி 2 2ஆக உடச்சி வச்சுக்கணும். உடச்சி வச்சுட்டு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்தமாரி நீங்களும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 5 நடை 6 நடை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா இந்த கவுச்சி சுமல்லாம் இருக்காது. நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ஒரு வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.